பெரும்பாலும் என்டிஏ கூட்டணி பிஜேபினாவே தமிழ்நாட்டில் யாரும் அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க, நெருங்காதீங்க, அது நமக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிறதே ஒருத்தர் 2 பேர், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அவங்களாவே ஆஜராகி முன்கூட்டியாக சொல்லுவாங்க நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கோம், என்டிஏவில் தானே. அவங்களே இப்போ வரிசையாக எல்லாம் வெளியே போகிறாங்க. என்ன நடக்குது? பிஜேபி இப்படி இருக்கிற ஒருத்தர் 2 பேரையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே, என்னதான் பண்ண போகிறாங்க? இந்த கேள்வியோட லென்த் அளவுக்காவது என்னை பதில் சொல்ல அளவு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்காவது ஒன்று, இது ஒரு பலவீனமான விஷயம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுக்கு. ரெண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, 2024 இருந்த என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே. இன்னைக்கு தேதிக்கு 3ஆவதா ஒன்று வந்துருச்சு. ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி தான் அஃபீஷியலி ரெக்கக்னைஸ்டு என்டிஏ. இன்னும் மற்ற கட்சிகள் ஆன் போர்டு வர்றாங்களா இல்லையான்னு தெரியும். அதுதான் 3ஆவது நிலைமை. முதல்ல 24, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி, நவ் ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் அதெல்லாம் சேர்ந்தனவர். இதுதான் என்ன வரப்போகுதுங்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். பலமாக வரப்போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல் திரு ஓபிஎஸ் போனாங்க, அது ஒரு பலவீனம் தான். திரு டிடிவி வேற வச்சிருக்காரு, அது ஒரு பலவீனம் தான், நோ டவுட். பிஜேபியும் அதிமுகவும் தங்களுடைய தோழமை கட்சிகளையும் அவர்களுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் குறைத்து மதிப்பிடுகிறார்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு.